காதலனை உயிருக்கு உயிரா காதலிச்சது மட்டும் இல்லாம அவரோட பெத்தவங்களையும் நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க இங்க ஒரு பாசக்காரி. ஆனா உன்னோட நிறைஞ்ச மனசெல்லாம் வேணாம், பணம் காசு தான் வேணும்னு மாமியார் டார்ச்சர் பண்ணதால நடந்த படு பயங்கர சம்பவம் தான் இது. விழுப்புரம் ஆரணி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து சுமார் 2 மணி நேரம் ஸ்தம்பித்து போயிருந்தது. வாகனங்கள் வரிசை கட்டி காத்திருக்க எதிரில் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அனைவரின் கண்களிலும் கோபம் அனலாக கொப்பளித்தது. காரணம், காதல் திருமணம் செய்து கொண்ட இளம்பெண் வெறும் 11 மாதங்களில் சடலமாக தூக்கில் தொங்கியிருக்கிறார். உயிரிழந்தவரின் பெயர் ரோஹிணி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்துள்ள தெள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த பாஸ்கரன் சாந்தி தம்பதியின் அன்பு மகள். பிகாம் பட்டதாரியான ரோஹிணி ராந்தம் கிராமத்தைச் சேர்ந்த லோகநாதன் என்பவரை உயிருக்கு உயிராக காதலித்து அவரையே திருமணமும் செய்து கொண்டிருக்கிறார். பல கனவுகளோடு பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டிற்கு சென்ற ரோஹிணிக்கு அந்த இடம் நரகமாக மாறி உள்ளது. காரணம், மகனின் காதல் திருமணம் லோகநாதன் பெற்றோரின் வாழ்நாள் லட்சியத்தை தகர்த்தெறிந்துள்ளது. அவர்கள் லோகநாதனை சொந்தத்தில் உள்ள வசதியான குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுத்தால் அதன் மூலம் கிடைக்கும் வரதட்சணை மூலம் செட்டில் ஆகிவிடலாம் என கனவு கண்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் லோகநாதன் பெற்றோர் விருப்பத்திற்கு மாறாக ரோஹிணியை திருமணம் செய்து கொண்டுள்ளார். அதோடு ரோஹிணியின் பெற்றோர் ஏழ்மையான விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களால் லோகநாதன் குடும்பத்தினரின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியவில்லை. திருமணத்திற்கு பிறகு லோகநாதனின் தாய் மருமகளை பார்த்து வெறும் கையை வீசிக்கிட்டு வாழ வந்துட்டா என்று தினமும் சொல்லியே மனதளவில் டார்ச்சர் கொடுத்துள்ளனர். ஒரு கட்டத்தில் காதல் கணவரும் கூட மனைவிக்கு எதிராக திரும்பியதாக தெரிகிறது. காதல் திருமணம் செய்து கொண்ட ஒரே காரணத்தால் மாமியார் வீட்டில் நடக்கும் கொடுமைகளை பற்றி பிறந்த வீட்டிலும் சொல்ல முடியாமல் ரோஹிணி தவித்துள்ளார். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு கணவர் வீட்டிலிருந்து ரோஹிணியை அடித்து விரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. கண் கலங்கியபடி பிறந்த வீட்டிற்கு அடைக்கலம் தேடி ஓடி வந்த மகளுக்கு பெற்றோர் சமாதானம் சொல்லி உள்ளனர். மேலும் விரைவில் கடன் வாங்கியாவது வரதட்சணை கொடுப்பதாகவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்த சூழலில்தான் லோகநாதன் திடீரென ரோஹிணியின் வீட்டிற்கு வந்து மனைவியை அடித்து இழுத்துச் சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. வரதட்சணை மேலாம் சித்திரவதை பண்ணுறாங்க, எதுவுமே போட்டுன்னு வரல, வெறுங்கையாக தானே வந்த அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. யாரு? மாமியார். சொல்ல மாமியார் மாமனாருங்க. அது மாதிரி வீட்டுக்கு வந்துச்சு. என்னன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி பேசுகிறாங்க, அது மாதிரி பேசுகிறாங்க வந்துச்சு. அது மாதிரி அவன் கட்டணம் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து வான்னு கூப்பிட்டான். என் பொண்ணு வர முடியாதுன்னு சொல்லி நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு நான் கழனிக்கு போயிட்டேன். நான் இல்லாத போது வந்து என் பொண்ணு அடித்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கேன். அது மட்டும் கேட்டு எதுவுமே தகவல் வரல. இந்த சம்பவம் நடந்த ஒரு வாரத்திற்குள் ரோஹிணி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அவரின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிர்ந்து போன ரோஹிணியின் பெற்றோரும் உறவினர்களும் நடந்திருப்பது நிச்சயம் கொலைதான், மகளை கொன்று தூக்கில் தொங்கவிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். அடிச்சு தூக்கு மாடி தொங்க விட்டுக்கிறாங்க. அது நிற்கும் போது, அதாவது வந்து அது நிற்கிறதுக்கும் ஃபேனுக்கும் தலை இடிக்குதுங்க. கவுரு அந்த இது வந்து லூஸாக இருக்குது. அப்படின்னும் போது எப்படி தொங்க இருக்க முடியும்? யாரு காரணம் நினைக்கிறீங்க அதுக்கு? அவங்க தாய் தான், அவங்க மாமியார் மாமனார். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? 3 பேரும். அதோடு லோகநாதனையும் அவரது பெற்றோரையும் கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழுப்புரம் ஆரணி நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் உரிய விசாரணை மேற்கொண்டு நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ரோஹிணியின் உறவினர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தினரும் கலைந்து சென்றுள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. முழுமையான விசாரணைக்கு பிறகே உண்மை வெளிச்சத்திற்கு வரும்.
ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.